நடிகர் அப்படின்றத தாண்டி தனுஷ் பார்த்தீங்கன்னா, இப்போ இயக்கத்துலயும் காலடி எடுத்து வச்சிருக்காரு. இயக்கம் சைட்லயும் பார்த்தீங்கன்னா, அவரோட பெஸ்ட்ட வந்து குடுத்துட்டு வராருன்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட இயக்கத்தில ராயன் திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமா அமைஞ்சிச்சு. பட் நிலவுக்கு என் மேல் என்னடி திரைப்படம் எதிர்பார்த்த அளவு இல்ல அப்படின்னு சொல்லலாம். வழக்கமான காதல் கதை அந்த காதல் கதை ரிலீஸ் ஆகும்போது, டிராகன் அப்படின்னு நம்ம பிரதீப் ரங்கநாதனோட திரைப்படமும் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுவா அதுவான்னு பார்க்கும்போது கண்டிப்பா டிராகன் தான் நெறைய பேர் வந்து விரும்பி பார்த்த திரைப்படமா இருக்கு. அதனால நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் திரைப்படம் வந்துட்டு ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா நம்ம தனுஷோட இயக்கத்துல இட்லிக்கடை திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதே சமயம் அவர் அடுத்ததா ஒரு சூப்பர் ஹீரோவா அப்படின்ற தகவல் வந்து வெளியாகியிருக்கு. ஸோ இந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமா தல அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹாப்பியா இருப்பாங்க. அண்ட் தனுஷ் ரசிகர்கள் ஒரு பக்கம் ஹாப்பியா இருப்பாங்க. காரணம் தல அஜித்தை வச்சு அடுத்ததா திரைப்படம் பண்றதுக்கு நம்ம தனுஷ் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம். இந்த திரைப்படம் வந்துட்டு ஓகே ஆகிட்டா அனிருத் தான் இசையமைப்பாராம். ஒண்டர் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்தை தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி, கௌதம் மேனன் இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்துட்டு இந்த திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஓகே ஆகிட்டா இந்த வருடமே ஷூட்டிங் வந்துட்டு ஆரம்பிக்கப்படும் அப்படின்ற தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தனுஷ் தல அஜித்தை வச்சு திரைப்படம் இயக்குனா எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லிட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.